Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் ரீஜன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம் குமாரசாமி பார்த்துட்டோம், பிஎஸ்பி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த காலேஜில் 2024 கட் ஆஃப் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஒவ்வொரு காலேஜோட கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும், அண்ட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் இன்ஜினியரிங்ல எப்படி நடக்கும், அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூர் ரீஜன் பற்றியும் சென்னை ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜ்கள் எல்லாமே பற்றி கட் ஆஃப்லாம் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் இங்கே செக் பண்ணி பாருங்க. என்எஸ்என் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2024 என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் டேட்டான்னு சொல்லாங்க. 2024 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜிலுமே என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டேட்டாஸ் அனாலிசிஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த டேட்டா தான் இது. ஓகேங்களா, இப்போ 2327 கவுன்சிலிங் கோட்ல இருக்கக்கூடிய என்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கரூர்ல இருக்குது. ஏஐடிஎஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 126.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 126.5 கட் ஆஃப்ங்கிறது லாஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்டோட கட் ஆஃப்ங்க. இதே வந்து இந்த காலேஜ்ல 160 170 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. இது கடைசியா ஓசி கேட்டகரியில கடைசியா எடுத்த ஸ்டூடெண்டோட கட் ஆஃப். இதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இது கடைசி கட் ஆஃப். ஓகேங்களா, பிசிக்கு 88லயும் பிசிஎம் 100.5லயும் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 83, எஸ்சி 100, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 108.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆயிருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 118.5லயும் பிசி 81, எம்பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81, எஸ்சி 83 அண்ட் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 96.5 இந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக இசி டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 107 கட் ஆஃப்ல ஓப்பன் கேட்டகரி, பிசியில் பார்த்தீங்கன்னா 87, பிசிஎம்ல சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகல அப்படிங்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா சீட்ஸ் இல்லாமல் இருக்கும். இதுதான் ரெண்டு விஷயம், முக்கியமான காரணம் இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 81லயும் எஸ்சியில் 86, எஸ்சிஏ 104 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்த்தா தெரியும். என்எஸ்என் காலேஜ்ல அண்ட் தென் கரூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடில பாத்தீங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப் அப்படிங்க பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரி ஓசியில பாத்தீங்கன்னா 103 கட் ஆஃப்லயும், பிசியில பாத்தீங்கன்னா 82.5, பிசிஎம் க்ளோஸ் ஆகல. அண்ட் எம்பிசி பாத்தீங்க அப்படின்னா 81 கட் ஆஃப்லயும், அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 83.5, எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா 89.5 கட் ஆஃப் லாஸ்ட் ஸ்டூடெண்டா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா, ஓகேங்க, இது வந்து என்எஸ்என் காலேஜில் இருக்கக்கூடிய கட் ஆஃப்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபர்தரா வேற எந்த காலேஜை பத்தி பேசலாம், அங்க கட் ஆஃப் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் பத்தின எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும், கரண்டா உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அண்ட் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு காலேஜிலும் என்ன ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.